ஓம் சாந்தி. 4/11/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய குறைகள் வெளியேற வேண்டுமென்றால் உண்மையான மனதோடு பாபாவிடம் சொல்லுங்கள். பாபா உங்களுக்கு குறைகளை வெளியேற்றுவதற்கான யுக்தியை கூறுவார். கேள்வி: பாபாவின் கரண்ட், அதாவது சக்தி, எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிறது? பதில்: எந்த குழந்தைகள் நேர்மையாக டாக்டரிடம், அதாவது சிவபாபாவிடம் தங்களுடைய வியாதியை சொல்கிறார்களோ அவர்களுக்கு பாபா திருஷ்டி கொடுப்பார். பாபாவிற்கு அந்த குழந்தைகள் மீது மிகவும் இரக்கம் வருகிறது. இந்த குழந்தையினுடைய இந்த பூதம் வெளியேறி விடட்டும் என்ற இரக்கம் அவருக்குள் வருகிறது. அவர்களுக்கு பாபா கரண்ட் கொடுப்பார். ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளிடம் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு குழந்தையும் தன்னிடம் தானே கேட்க வேண்டும். அதாவது பாபாவிடமிருந்து ஏதாவது கிடைத்ததா என்று, எந்தெந்த விஷயத்தில் குறை இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் தனக்குள்ளே சென்று பார்க்க வேண்டும். நாரதரின் உதாரணம் இருக்கிறதல்லவா? அவரிடம், உன்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார், லக்ஷ்மியை மனம் புரிய தகுதியானதாக இருக்கிறதா என்று சொல்லப்பட்டது. ஆக பாபாவும் குழந்தைகளாகிய உங்களிடம் கேட்கிறார், லக்ஷ்மியை மனம் புரிய தகுதியானவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவேளை தகுதி இல்லை என்றால் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள். குறைகளை நீக்குவதற்கான முயற்சி செய்கிறீர்களா இல்லையா? புதிய புதிய குழந்தைகள் தங்களுக்குள் எந்த குறைகளும் இல்லைதானே என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பர்ஃபெக்டாக ஆக வேண்டும். பாபா வருவதே பர்ஃபெக்டாக ஆக்குவதற்காகத்தான், அதாவது முழுமையானவர்களாக ஆக்குவதற்காக தான் பாபா வருகிறார். எனவேதான் குறிக்கோளின் சித்திரம் கூட முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. பர்ஃபெக்ட் ஆகணும்னா எந்த மாதிரி அதை பர்ஃபெக்ஷன்? அதனால குறிக்கோள் முன்னாடி இருக்கு, லக்ஷ்மி நாராயணனுடைய படம் முன்னாடி இருக்கு, அதை பார்த்து பார்த்து பர்ஃபெக்ட் ஆகுங்க அப்படின்றார். குறைகளை நீக்கி தன்னுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் பாபாவிடம், இந்த குறைகள் என்னிடம் இருக்கிறது, இது என்னிடமிருந்து போகவில்லை, ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்க வேண்டும். டாக்டர் மூலம்தான் நோயிலிருந்து விடுபட முடியும். எனவே என்னிடம் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்று நேர்மையாக தங்களை சோதனை செய்ய வேண்டும். இந்த 5 விகாரங்கள் என்கிற பூதம் பிறவி பிறவிகளாக இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். தன்னிடம் என்ன பூதம் இருக்கிறது என்பதை பார்த்து அதை நீக்குவதற்கு பாபாவிடம் வழியை கேட்டு பெற வேண்டும். கண்கள் அதிகம் ஏமாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு மற்றவர்களையும் ஆத்மா என்று பார்க்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஒருவேளை டாக்டரிடமே மறைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் என்ன செய்ய முடியும்? இவரிடம் இந்த பூதம் இருக்கிறது என்பதை பாபா பார்க்கிறார். திருஷ்டி கொடுக்கும் போது அவருக்கு மனதிற்குள் தோன்றும் அல்லவா, இவர் மிகவும் நல்ல குழந்தையாக இருக்கிறார், இந்த குழந்தைக்குள் நல்ல நல்ல குணங்கள் இருக்கிறது, ஆனால் பேச தெரியவில்லை, யாருக்கும் புரிய வைக்க முடியவில்லை என்று தோன்றும். சிலர் மற்றவர்களுடைய சேவை செய்கிறார்கள், தங்களுடைய மற்றும் சிவபாபாவுடைய சேவை செய்வதில்லை. சிவபாபா சுயம் சேவை செய்ய வந்திருக்கிறார். இந்த பிறவி பிறவிகளின் பூதங்களை விரட்ட வேண்டும் என்று சொல்கிறார். சத்யுகத்தில் பாரலௌகீக தந்தை கிடைப்பதில்லை. பாரலௌகீக தந்தை ஒரு முறைதான் வருகிறார். பாரலௌகீக தந்தை வந்து நரகத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார்.
பக்தி மார்க்கத்தில் அவருக்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள், நினைவு செய்கிறார்கள். ஆகையில இப்போ நமக்கு பாரலௌகீக தந்தை கிடைச்சிருக்கிறார் அப்படின்னா, அந்த பாரலௌகீக தந்தை சொல்ற வழியில நடக்கணும் அப்படின்றார். சேவை இல்லை என்று குழந்தைகள் சொல்கிறார்கள். அட, சிவனுடைய கோவில்கள் ஆங்காங்கே நிறைய இருக்கிறது. அங்கே சென்று இவரை ஏன் பூஜிக்கிறீர்கள் என்று கேளுங்கள். ஆனால் மிகவும் மெதுவாக, அதாவது மென்மையாக, பணிவாக கேட்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவபாபாவினுடைய மற்றும் லக்ஷ்மி நாராயணருடைய கோவில்களுக்கு சென்று சேவை செய்யுங்கள். கோவில்களோ நிறைய இருக்கிறது. இருந்தாலும் சேவை செய்யறதுக்கு யோகாவும் வேணும் அப்படின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு முக்கியமானது நினைவு யாத்திரையாகும். நல்ல முறையில் நினைவு யாத்திரையில் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இயற்கை அடிமையாகிவிடும். உங்களுடைய முகம் கூட வசீகரிக்க கூடியதாக இருக்கும். எதையும் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. யோக சக்தி இருந்ததுன்னா எல்லாமே கிடைக்கும். நீங்க எதையுமே தேடிட்டு போக வேண்டாம், எதையும் கேட்க வேண்டாம், எல்லா வாய்ப்புகள் கிடைக்கும். இயற்கை கூட உங்களுக்கு அடிமையாயிடும் அப்படின்றார். உங்க முகத்துல கூட ஒரு ஆன்மீக பொலிவு இருக்கும். அப்போ எல்லாமே தானாகவே கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தானாகவே கிடைச்சிடும் அப்படின்றார். நீங்கள் எந்த அளவிற்கு ஆத்ம அபிமானியாக ஆகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களிடம் கவர்ச்சி ஏற்படும். அதாவது ஆன்மீக கவர்ச்சி ஏற்படும். இப்போது அந்த அளவிற்கு இந்த தேகத்தின் மீது, பழைய உலகத்தின் மீது முழுமையாக வைராகியம் வரவில்லை. இந்த பழைய சரீரத்தை விட வேண்டும் என்பதை தெரிந்திருக்கிறீர்கள். பிறகு இதன் மீது என்னவென்று பற்று வைப்பது? ஷரீரத்தில் இருந்து கொண்டே ஷரீரத்தின் மீது எந்த பற்றும் இருக்கக்கூடாது. உள்ளுக்குள் இப்போது ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாகி நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற இந்த சிந்தனை இடைவிடாது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிறகு இப்படிப்பட்ட பாபாவை விட்டுவிட்டு எப்படி செல்வது என்பதும் மனதில் தோன்றும். இப்படிப்பட்ட பாபா பிறகு எப்போதும் கிடைக்க மாட்டார். ஆக இப்படியெல்லாம் சிந்தனை செய்வதின் மூலம் பாபாவும் நினைவுக்கு வருவார், வீடும் நினைவுக்கு வரும். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு இந்த சரீரத்தின் மீது பற்று இருக்கக்கூடாது, ஆத்மா அபிமானியாக இருக்கணும், பழைய உலகத்தின் மீது வைராகியம் வரணும், இந்த சரீரத்தை விட்டுட்டு இப்போ நான் வீட்டுக்கு திரும்பி போகணும், இந்த சிந்தனை தான் இருக்கணும் அப்படின்றார். அதுக்கப்புறமா என்ன நினைக்கணும்னா, அப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னா சிவபாபா பரந்தாமத்தில் இருக்கிறார். ஆனாலும் அங்கே நான் சிவபாபா நினைவில் இருக்கிறேன், சிவபாபா எனக்கு கொடுக்குறார், சக்தி கொடுக்குறார், இது சிவபாபா, இந்த சிந்தனைகள் எல்லாம் இருக்குமா என்ன? நியூட்ரல்ல இருப்போம். ஆனால் சங்கம யுகத்தில் இங்கே இருக்கும்போது சிவபாபாவிடமிருந்து எவ்வளோ சக்தி கிடைக்குது, எவ்வளோ பாலனை கிடைக்குது, எவ்வளோ அன்பு கிடைக்குது, எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு தோணணும். அப்போ பாபா நினைவும் இருக்கும், அதே நேரத்தில் வீட்டினுடைய நினைவும் இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதுபோல் தன்னிடம் தானே பேசிக்கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் சேவையில் நல்ல ஆர்வம் வையுங்கள். அப்போது பாபாவும் நினைவிற்கு வருவார். யோகத்தில் இருப்பவர்களின் ஞான அம்பு முழுமையாக தைக்கும். முயற்சி செய்து பாருங்கள். ஆனால் முதலில் தங்களுக்குள் நம்மிடம் மாயையின் பூதங்கள் எதுவும் இல்லைதானே என்று பார்க்க வேண்டும். மாயையின் பூதம் இருப்பவர்கள் வெற்றி அடைய முடியுமா என்ன? நிறைய சேவை இருக்கிறது, பாபா செல்ல முடியாதல்லவா? அதாவது பிரம்மா பாபா எல்லா இடங்களுக்கும் போக முடியாது. ஏன்னா பிரம்மா பாபா சிவ பாபாவுடைய ரதம். ஆகையில நீங்க தான் போய் சேவை செய்யணும் அப்படின்றார். பாபாவை குப்பைகள் இருக்கும் இடங்களுக்கு அழைத்து செல்ல முடியுமா? எனவே குழந்தைகள் சேவை செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும்
நம்முடைய கிராமத்தை விழிப்படைய செய்ய வேண்டும், நம்மை போன்ற சகோதரர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. தானம் வீட்டிலிருந்து ஆரம்பம் வேண்டும். ஒரே இடத்தில் இருந்துவிடக் கூடாது, சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை போன கல்பத்தை போலவே படிப்பினை கொடுக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், குறைந்தது 8 மணி நேரம் பாபாவோடு ஆன்மீக உரையாடல் செய்து குளிர்ச்சியாக மற்றும் பணிவாக சேவை செய்ய வேண்டும். சேவையில் வெற்றி அடைவதற்கு உள்ளுக்குள் மாயையின் எந்த ஒரு பூதமும் இருக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். இங்கே எதையெல்லாம் நாம் பார்க்கிறோமோ அவை அனைத்தும் அழியப் போகிறது. நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்வோம், பிறகு சுகதாமத்திற்கு வருவோம் என்று தனக்குத்தானே பேச வேண்டும். வரதானம். உறுதியான நம்பிக்கை மூலம் சகஜமாக வெற்றியை அனுபவம் செய்யக்கூடிய சதா முகமலர்ச்சியுடையவராக கவலையற்றவராக ஆகுங்கள். நம்பிக்கையின் அடையாளம் சகஜமான வெற்றி. ஆனால் நம்பிக்கை அனைத்து விஷயங்களிலும் தேவை. தந்தையின் மீது மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதாது, தன் மீதும் பிராமண குடும்பத்தின் மீதும் மற்றும் நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். சின்ன விஷயத்தில் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது, அதனை மாற்ற முடியாது என்ற நினைவு சதா இருக்கட்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்கள் என்ன நடந்தது, ஏன் நடந்தது என்ற இந்த அனைத்து கேள்விகளை கடந்து கவலையற்றவராக முகமலர்ச்சியுடையவராக இருப்பார்கள். ஸ்லோகன். நேரத்தை விரயம் செய்வதற்கு பதிலாக உடனடியாக பகுத்தறிந்து முடிவெடுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. தற்சமயத்தில் சேவையில் வெற்றி பெறுவதற்கான விசேஷ சாதனம் உள்ளுணர்வின் மூலம் வாயுமண்டலத்தை உருவாக்குவதாகும். இன்றைய நாட்களில் ஆத்மாக்களுக்கு தன்னுடைய உழைப்பினால் முன்னேறுவது என்பது கடினமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் மூலம் எப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்க வேண்டுமென்றால் அந்த ஆத்மாக்கள் தானாகவே கவர்ந்தெழுக்கப்பட்டு வந்துவிட வேண்டும். இப்பொழுது சேவையில் சகாஷ் கொடுத்து அனைவருடைய புத்தியை மாற்றுவதற்கான சேவை செய்யுங்கள். அப்போது வெற்றி உங்கள் முன்பு தானாகவே தலை வணங்கும். ஓம் சாந்தி.
செய்த